மயிலாடுதுறை அருகே நீடூர் மெயின்ரோடு பகுதியைச் சேர்ந்த ஹோமியோபதி டாக்டர் இளங்கோவன் வயது 69, மனைவி செந்தாமரை வயது 59. தம்பதிக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர். மகள்கள் திருமணமாகி வெளியூரில் வசிக்கின்றனர். மகன் குடும்பத்துடன் வீட்டின் மேல் பகுதியில் வசிக்கிறார். இளங்கோவனுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. செந்தாமரை சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளார். இவர்களை மகன் சரிவர கவனிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மற்றவர்களுக்கு பாரமாக இருக்க விரும்பாத தம்பதி இன்று காலை கேஸ் சிலிண்டரை திறந்துவிட்டு வெடிக்கச் செய்து தற்கொலைக்கு முயன்றனர். சிலிண்டர் வெடித்ததில் வீட்டின் முன்புற அறை முற்றிலுமாக இடிந்து சேதமடைந்தது. இளங்கோவன், செந்தாமரை இருவரும் படுகாயமடைந்தனர். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து கணவன் மனைவியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழியிலேயே செந்தாமரை பரிதாபமாக இறந்தார். 100% தீக்காயமடைந்த இளங்கோவன் மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். முன்னதாக இளங்கோவனிடம் நீதிபதி கலைவாணி விசாரணை நடத்தினார். சம்பவம் தொடர்பாக மயிலாடுதுறை போலீசார் விசாரிக்கின்றனர்.